வணக்கம். இன்னைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு ஊரில் நல்லரசன் ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் பேருக்கு ஏற்றார் போலவே நல்ல குணமும் பெற்றவராக இருந்தார். ஏழை எளியவர்களிடம் அன்பு காட்டும் குணமும் மற்றவர்களுக்கு உதவும் உயர்ந்த மனப்பான்மையும் அவர்கிட்ட இருந்துச்சு. யாராவது தவறு செஞ்சா அதனை உடனே சுட்டி கேட்கும் துணிவும் அவர்கிட்ட இருந்துச்சு. அதனால அந்த ஊர் மக்கள் நல்லரசன் மேல மிகுந்த நம்பிக்கையும் மரியாதையும் வச்சிருந்தாங்க. அதே ஊர்ல வசதியா வாழ்ந்து வந்த சிலருக்கு நல்லரசனோட செல்வாக்க பார்த்து அவர் மேல பொறாமையோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர் புகழை கெடுப்பதற்கு தங்களால் முயன்ற முயற்சி எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அவர்களுடைய முயற்சி எல்லாமே தோல்வியிலே முடிஞ்சது. பணக்காரர்களாகிய தங்கவேலுவும் கருப்புசாமியும் இதனால் மனம் புழுங்கிட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு செயல் செஞ்சு நல்லரசனை அவமானப்படுத்த வேணும் அப்படின்னு துடியாய் துடிச்சுக்கிட்டு இருந்தன. அந்த பணக்காரர்களுக்கு நல்லரசன் எந்த தீங்குமே செய்ததே கிடையாது. ஆனா கோவில் திருவிழாக இருந்தாலும் சரி, வேறு பொது செயல்களாக இருந்தாலும் சரி, அந்த நல்லரசனுக்கே அனைவரும் முதல் மரியாதை கொடுத்தார்கள். இதைத்தான் அவர்களால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்படியாவது அந்த நல்லரசனை பழி வாங்க வேணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவர்கள் அந்த ஊர்ல வசிச்சு வந்த முனியாண்டின்னு ஒருவனை கூப்பிட்டு பேச தொடங்கினாங்க. அந்த முனியாண்டிக்கு ஊர் மக்களிடம் கொஞ்சம் நல்ல பேரும் இருந்துச்சு. அதனால அவனை பகடக்காயா பயன்படுத்தி அந்த நல்லரசனை வீழ்த்தணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. தங்கவேலுவும் கருப்பசாமியும் ஒன்று சேர்ந்து சதி திட்டம் ஒன்னையும் தீட்டுனாங்க. முனியாண்டிய தங்களோட வீட்டுக்கு அழைச்சி பேசவும் ஆரம்பிச்சாங்க. முனியாண்டி, எங்களுக்காக நீ ஒரு செயல் செஞ்சே ஆகணும்பா என்று கூறி கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகளை அவனோட கையில் வைத்து திணித்தார்கள். ரூபாய் நோட்டை பார்த்த உடனே முனியாண்டிக்கு ஆசையோ அதிகமாயி, எனக்கு ராஜாவா நான் வாழுறேன் அப்படின்னு பூமிக்கும் வானத்துக்கும் குதிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அவன் உடனே அவங்கள பார்த்து, உங்களுக்காக எதை வேணாலும் நான் செய்வேன் ஐயா அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க முனியாண்டிய பார்த்து, இந்த வல்லரசன் தன்னை உத்தமன் போல காட்டிக்கிட்டு எங்களுக்கு இந்த ஊர்ல மரியாதையே இல்லாம செய்யறான் முனியாண்டி. அவனுக்கு சரியான பாடம் கற்பிக்கணும். அதற்கு தான் உன்னுடைய உதவி எங்களுக்கு வேணும். மேலும் அவர்கள் தங்களுடைய சதி திட்டத்தை அவனிடம் விளக்கியும் கூறினார்கள். எங்களுடைய 3 லட்சம் ரூபாய் பணத்தை எப்படியாவது அந்த நல்லரசனோட வீட்டுல நீ வச்சிடணும். நாங்க போலீஸ்ல புகார் கொடுத்து அவனை கைது செய்யறோம். அவன் 3 லட்சம் ரூபாயை திருடியதற்கு நீ தான் எங்களுக்காக பொய் சாட்சி சொல்லணும். எப்படியாவது எங்களுக்காக பொய் சாட்சி சொன்னால் மட்டும் போதும், மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்னு தங்கவேலுவும் கருப்புசாமியும் முனியாண்டியிடம் கூறினார்கள். முனியாண்டியோ அவர்களை பார்த்து, நீங்கள் சொல்வது போலவே நான் செய்கிறேன் என்று உடனே அதுக்கு பதிலும் கூறினான். தங்கவேலும் கருப்புசாமியும் இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த சதி திட்டம் அவர்களின் எண்ணம் போலவே நடக்கவும் ஆரம்பிச்சது. தங்கள் பணம் 3 லட்சம் ரூபாய் திருட்டு போயிடுச்சுன்னு அந்த 2 பேரும் போய் போலீஸ் கிட்ட புகாரும் கொடுத்தாங்க. உங்களுக்கு யார் மீது சந்தேகம் இருக்கிறதோ அவர்களை பத்தி எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க யாருன்னு விசாரிக்கிறோம் அப்படின்னு போலீஸ் சொல்லவே முனியாண்டிய அழைச்சிட்டு போய் காவல் நிலையத்துல அந்த இருவரும் ஒப்படைச்சாங்க. அவன் காவல்துறை அதிகாரியிடம் என்ன சொன்னான்னா, இந்த ஊர்ல நல்லரசன் ஒருத்தர் இருக்கா, நேத்து ராத்திரி இவங்களுடைய வீட்டுல இருந்து பணத்தை திருடிட்டு வேகமா போனதை என் கண்ணாலேயே பார்த்தேன் ஐயா. நீங்க அவனை விசாரிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம போலீஸ் கிட்ட பொய் சாட்சி சொன்னா முனியாண்டி. போலீஸும் நல்லரசன் வீட்டுக்கு போனாங்க. அவனோட வீட்டை சோதனையிடும் போது நல்லரசனுக்கு தெரியாம முனியாண்டி கொண்டு வந்த அந்த 3 லட்சம் ரூபாய் அந்த வீட்டோட மூலையில இருந்ததை காவல் அதிகாரி கைப்பற்றவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க நல்லரசனை பார்த்து, இந்த பணம் உங்க வீட்டுல எப்படி வந்துச்சுன்னு கேட்டாங்க. நல்லரசன் நிதானத்தை இழக்காம, சார், இந்த பணம் பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. இதுல ஏதோ ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு. அந்த முனியாண்டியை நீங்க கண்காணிச்சிங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். உங்களோட விசாரணைக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு
நல்லரசன் போலீஸ்கிட்ட சொன்னான். நல்லரசனுக்கு ஊர் மக்கள் கிட்ட ஒரு நல்ல மரியாதை இருக்கிறதுனால காவல்துறை அதிகாரிகளும் முனியாண்டி வீட்டுக்கு போனாங்க. அங்க முனியாண்டி வீட்டுல சில ரூபாய் நோட்டுகளை காவல்துறையினர் பார்த்தாங்க. அந்த ரூபாய் நோட்டுகளை சோதிக்கும் போது அது அனைத்துமே கள்ள நோட்டுன்னு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. போலீஸுக்கு தெரிஞ்ச உடனே சிறையிலையும் அடைச்சாங்க. கள்ள நோட்டு வழக்குல அவன் பேரையும் சேர்த்தாங்க. இதை தெரிந்து கொண்ட முனியாண்டி காவல் அதிகாரியை பார்த்து, சார் எனக்கு அது போல புத்தி எல்லாம் கிடையாதுங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு உத்தமரான நல்லரசனை எதிரா பொய் சாட்சி சொல்லிட்டேன் சார். அதுக்கு கடவுள் எனக்கு சரியான தண்டனையும் கொடுத்துட்டாரு சார். தங்கவேலுவும் கருப்புசாமியும் 2 பேரும் சேர்ந்துதான் என்னை இப்படிலாம் செய்ய சொன்னாங்க. மற்றபடி கள்ள நோட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார் அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் சொல்லி அழ ஆரம்பிச்சிட்டான். உடனே காவல்துறை அதிகாரிகளும் தங்கவேலுவையும் கருப்புசாமியும் கைது செஞ்சு முனியாண்டி கூடவே சிறையிலையும் அடைச்சாங்க. இந்த நிகழ்ச்சி மூலமா நல்லரசன் மேல மக்களுக்கு ஏற்கனவே இருந்த மதிப்பு இரட்டிப்பாக கூடிச்சுங்க. இதுல இருந்து நீதி என்னன்னா, யார் மீதும் எப்போதுமே பொய் சாட்சி சொல்லவே கூடாது. அது ஒரு நாள் வெளிப்பட்டு பொய் சாட்சி கூறியவருக்கே தண்டனையை உட்படுத்திவிடும். எனவே அனைவருமே மனசாட்சிக்கு உட்பட்டு நல்லவர்களாக வாழ வேண்டும் என்பதே இக்கதையின் நீதி.